கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கண்களை பொறுத்து பார்த்து வருகிறோம். இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நியாயாதிபதி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே சிம்சோன் சொல்லுகிறான், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லுகிறான். யாரை சொல்கிறான்? தேவ பிள்ளைகளே, பெலிஸ்தர் தேசத்தில் ஒரு பிள்ளையை பார்த்துருக்கான். ஒரு பெலிஸ்தர் தேசத்தில் ஒரு பொண்ணை பார்த்துருக்கிறான். அந்த பொண்ணு எப்பா அதை தான் எனக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி பெற்றோர்கிட்ட கேட்குறான். இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நசரேன் விரதம் கொண்டவன். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. நிறைய விசுவாசி நீ முழுக்க ஸ்நானம் எடுத்துட்டா, எல்லாம் அபிஷேகம் பெற்றாச்சு, எல்லாம் பெற்றாச்சு. ஆனால் உன்னுடைய சிநேகம் யார்கிட்ட இருக்கிறது? தேவ பிள்ளைகளே, அந்த ஜாதியில் நான் பொண்ணு கட்டிடணும், அவளை முடிச்சிடணும். என்ன தேவ பிள்ளைகளே, அவள் எந்த மதத்துக்காரன் தான் சரி, பிசாசு அப்படி தான் கொண்டு வருவான். இவன் சொல்லுகிறான், என் கண்ணுக்கு பிரியமானவன் என்று சொல்கிறான். தேவ பிள்ளைகளே, அந்த கண்கள் இச்சைக்கு அவன் விட்டு விட்டான். இங்க யோசேப்பு அதை விலைக்கு போறான். தேவ பிள்ளைங்க, இவன் கண்ணுக்கு எனக்கு பிரியமானவள் என்று சொல்கிறான். தேவ பிள்ளைங்க, என்ன நடக்கிறது தேவ பிள்ளைகளே? அதனால இந்த சிம்சனுடைய கண்கள் பிடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைங்க, நீ ஊழியக்காரனாக இருக்கலாம், ஊழியக்காரியாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். விசுவாசி அபிஷேகம் பெற்று இருக்கிறார், கிருபை பெற்று இருக்கிறார். உனக்கு அவர் தாய் தப்ப சொல்றாங்க, நம்ம இனத்துல உண்டு, நம்ம குடும்பத்துல உண்டு, நல்ல பிள்ளைகள்லாம் உண்டு, அதை முடிக்கலாமே. உன் திருச்சபையில உண்டு, உன் குடும்பத்துல உண்டு, உன் இனத்தாரில் உண்டு, அதை விட்டுவிட்டு அவள் இன்னும் பிரியமானவள், கண்ணுக்கு பிரியமானவள். இதை சாலமோன் செய்ததுனாலதான் தேவ பிள்ளைகே அவனை வழி விலகு செய்தார்கள் என்று வேதத்தை பார்க்கிறோம். அந்நிய ஜாதிகளை பெண்கள் ரட்சிக்கப்படாதவர்களை கல்யாணம் முடிக்கிறது, அபிஷேகப்படாதவர்களை கல்யாணம் முடிக்கிறது. தேவ பிள்ளைங்க, அது அநேக பெண்கள் அப்படித்தான். அவன் அபிஷேகம் பண்ண பின்னாவன போறது, நல்ல சம்பளம் என்று சொல்லி அப்புறம் போட்டுக்கிட்டு அவன் போட்டு கொள்ளுவான். வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அந்த அன்னைக்கு போயிடுவான். இவ தாய் தந்தை பிச்சை நீ பிறந்தே நம்ம என்று சொல்லி பிச்சை எடுக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கான்? எத்தனை பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்கான்? காரணம் என்ன? விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு பங்கு ஏது? தேவ பிள்ளைங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க முழுக்கு நாசனம், கீழே இருந்து மேல வர நீங்க குதிப்பியே. இப்ப என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? தேவ பிள்ளைங்க, அவர் என் கண்ணுக்கு பிரியமானவன் என்று சொல்லி தேவ பிள்ளைங்க சிம்சோன் போன அவன் கண் பிடுங்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய கண்கள் பிடுங்கப்பட்டது. காரணம் தான் உன் பல்லை தேவன் உடைத்து இருக்கிறான். உன் கண்கள் குருடாய்க்கு வைத்து இருக்கிற காரணம் என்ன? உன் இஷ்டம் போல தேவ பிள்ளைங்க, நீ தேவனோடு கூட சஞ்சரியாதவன், தேவ சுத்த அறியாதபடி என் கண்ணுக்கு பிரியமானவன். அவன் சம்பளம் நிறைய வாங்குறான், அவன் யாரா இருந்துட்டு போட்டவன். தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் சொல்றார் அல்லவா, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு ஏது? தேவ பிள்ளைங்க, நீ அதை பாரு. இல்ல தேவன் சொன்னாரா அவளை கெட்டுன்னு சொன்னாரா? ரட்சிக்கப்பட்ட என் முட்டாளே, ரட்சிக்க அபிஷேகம் பெற்ற முட்டாள் பிறந்த முட்டாளே, நீ தேவனுடைய பிள்ளைங்க மறந்துடாத. கண்ணுக்கு உச்சியவா அவ ஐஸ் அப்படியே குளிர வச்ச உடனே உன் கண்ணை அப்படியே சொக்கிட்டு அவள் என் கண்ணை மயக்கினான். கண்மை போட்டு மயக்கினான். தேவ பிள்ளை இயேசுவில் கண்மையில் போட்டு மயக்கி என்ன ஆனது? தேவ பிள்ளையே, பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும். நீ மனம் திரும்பு. தேவ பிள்ளையே, யோசேப்பு அதுக்கு விலைக்கு ஓடினா. சிம்சோன் கண்ணுக்கு எனக்கு பிரியமானவன் என்று சொன்னான். அதனால கண்ணு பிடுங்கப்பட்டு மாவரைச்சா. உன்னுடைய நிலைமை வரணுமா? உனக்கு இருந்த அந்தஸ்து என்ன? உனக்கு இருந்த கிருபை என்ன? உனக்கு இருந்த வரங்கள் என்ன? நீ பேசின அந்நிய பாசை என்ன? முழுக்கு ஞானசனம் எடுத்தது என்னாச்சு? சபையில நீ எப்படி இருந்தா? அந்த கண்ணு இச்சைகளுக்கு நீ இடம் கொடுத்ததுனால, அவள் எனக்கு பிரியமானவன், அவள் எனக்கு பிரியமானவள் என்று சொன்னதுனால இன்னைக்கு நீ என்ன கிடக்கிறாய்? மாவாட்டு அம்மியாரன் அரைச்சி கொண்டு இருக்கிறாயே. தேவ பிள்ளையே, நீ தேவன் விசாரிச்சாயா? இந்த சிம்சோனை போல இல்லாதபடி தேவ பிள்ளையே, கண்கள் இச்சைக்கு இடம் கொடுத்துறாத. அவ எனக்கு அழகுள்ளவன் என்று சொல்லி இடம் கொடுத்துறவன். கோத்திரம் என்ன? நீ யாரு? நீ தேவன் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறாய். நீ அபிஷேகம் பெற்று இருக்கிறாய், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாய், தேவனுடைய சபையில் ஒரு முக்கியமானவளாகி இருக்கிறாய். தேவ பிள்ளைகளே,
இந்த கண்ணை, இந்த கொல்லி கண்ணை அங்கங்கே பார்க்காத, அவளை பார்க்காத, அந்நிய ஜாதியை, அண்ணன் மதத்தில் உள்ள இதை நீ பார்க்காத, விழுந்து போகாத. அப்போ என்ன பண்ணப்படும்? கண்ணு பிடுங்கப்படும், மாவாட்டம். நீ மாவாட்டுவாய், பிச்சை எடுப்பாய், தெருவில் இருந்து ஐயோ என் போதருடைய வார்த்தை கேளாம போயிட்டனே சொல்லி இந்த நிலைமைக்கு நீ ஆளாம. ஒருவேளை நீ விழுந்து போயிருந்தானா இன்னைக்கு ஆண்டவரே மறுபடியும்ப்பா எனக்கு திரும்ப தாருன்னு சொன்னது போல ஆண்டவரே ஒரு விஷயம் நினைத்துடலாம், எனக்கு அந்த கிருபை தாரும், இழந்து போன கிருபை தாரும், இழந்து போன பரிசுத்தத்தை தாரும், இழந்து போன வல்லமை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது தேவன் கொடுக்க வல்லவனாய் இருக்கிறான். நீ இழிகவன் கமன் என்று சொல்ல சொல்லுகிறாய், எனக்கு என் கண்களுக்கு பிரியமானவனப்பா, எங்கள் கண்களுக்கு பிரியமானதை நாங்கப்பா, உம்முடைய கண்களுக்கு பிரியமானதா, உமக்கு சித்தமானவனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு சித்தமான, என் கண்களுக்கு சித்தமானவன் அல்ல, என் கண்களுக்கு இச்சைக்கு சித்தமானவன் அல்ல, தேவனுடைய சித்தங்கள் உள்ளவளை அப்பா. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? ஆண்டவரே வெளிச பண்ணி தேடி கடந்து போனானப்பா, கண் பிடுங்கப்பட்டவனாக அபிஷேகம் இழந்து, கிருபை இழந்து, வல்லமை இழந்து, அப்பா நசரே விதத்தை இறந்து இன்னைக்கு மாவாட்டி கொண்டு இருக்கிறானே ஆண்டவரே. அந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது. ஒரு விஷயம் எங்களை நினைத்து, சிம்சனை நினைத்தவர்களை நினைத்து இதுல இருந்து எங்களை மீட்டெடுக்கும்படியா செல்கிறோம். கேளுங்க, ஒரு விஷயம் நினைத்திலும் சொல்லி கேளுங்க. பாவத்தில் விழுந்திருந்தீங்கன்னா கேளுங்க, விழுந்து போகாதங்க. நீங்க கிட்ட அபிஷேக கிருபைகளை இழந்து போறீங்க.